ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 18/10/2025 சனிக்கிழமையோடு சேர்ந்து பிரதோஷமும் வந்திருக்கு. மற்ற பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமானை வழிபாடு செய்தால் அந்த நாள்ல சிவனை வழிபாடு செய்த பலனை மட்டும்தான் பெற முடியும். அதுவே சனி மகா பிரதோஷத்தன்று ஈசனை வழிபாடு செய்தால் ஒரு வருடம் முழுவதும் ஈசனை வழிபட்ட பலனை நம்மால் பெற முடியும். அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த சனி மகா பிரதோஷத்தன்று ஒரு சில வழிபாடுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அது என்ன என்பதை பற்றி இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சனி மகா பிரதோஷம் எப்படி பிரதோஷ நாள்ல சிவபெருமானுக்கு சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றதோ அதே போல நந்தியம்பெருமானுக்கும் சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு முன்பாக நந்தி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் நந்தி பகவானிடம் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் நேரடியாக சிவபெருமானின் செவிகளில் போய் சேரும் என்றும் ஒரு நம்பிக்கை. பிரதோஷ நாளன்று நந்தியம்பெருமானின் கொம்புகளுக்கு இடையில்தான் சிவபெருமான் நடனமாடினார் என்று கூற்றும் உண்டு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நந்தி பகவானை சனி மகா பிரதோஷ நாள்ல வழிபாடு செய்ய நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி ஐப்பசி மாதத்தின் முதல் நாள். இந்த சிறப்பு மிகுந்த நாள்ல அனைவரும் விரதம் இருந்து பெருமாளின் மந்திரமான சிவசிவ என்னும் மந்திரத்தை மனதிற்குள் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மாலையில் வரக்கூடிய பிரதோஷ நேரமான 4:30 மணிக்கு மேல் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று நந்தியம்பெருமானுக்கு முன்பாக 2 நெய் தீபங்களை ஏற்றி வைத்து அருகம்புல்லை சமர்ப்பணம் செய்து அவருக்கு முன்பாக 4 மஞ்சள் நிற வாழைப்பழத்தை வைத்து உங்களுடைய வேண்டுதலை முழு மனதோடு கூறி வழிபாடு செய்ய வேண்டும். ஆலயத்திலேயே அமர்ந்து அங்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளையும் பார்க்க வேண்டும். பிறகு இந்த வாழைப்பழத்தை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் என்று முழு மனதோடு வேண்டிக் கொண்டு ஆலயத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு வாழைப்பழத்தை உங்கள் கையால் தானமாக தர வேண்டும். பிறகு அங்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். ஒருவேளை பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்ல முடியவில்லை என்பவர்கள் வீட்டிலேயே நந்தியம்பெருமானின் சிலை படம் இருக்கக்கூடிய பட்சத்துல அவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வாழைப்பழத்தை வைத்து வழிபாடு செய்துவிட்டு தாங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் இருக்கும் பசுமாட்டிற்கு தானமாக கொடுக்க வேண்டும். ஒருவேளை நந்தி பகவானுடைய சிலையோ அல்லது படமோ இல்லை என்பவர்கள் சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக இந்த வாழைப்பழத்தை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு மிக ஒரு எளிமையான பிரார்த்தனையாகவே இந்த பிரார்த்தனையானது பார்க்கப்படுகின்றது. உங்கள் வாழ்வில் பொன் பொருள் அபரிவிதமாக பெருக வேண்டும், வீட்டில் தனம் தானியத்திற்கு ஒருபோதும் பஞ்சம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த சனி மகா பிரதோஷ நாளன்று நெல்லிக்காய் சாதத்தை தானமாக கொடுக்க வேண்டும். முழு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காயை தானம் கொடுத்தாலும் சிறப்பு. நெல்லிக்காயை துருவி சாதம் செய்து அதை 4 ஏழை மக்களுக்கு உங்கள் கையால் தானமாக கொடுங்கள். உங்கள் பண கஷ்டம் அதிவிரைவாக தீரும், கடன் சுமை குறைந்துவிடும், வருமானமானது பெருகும், பொன் பொருள் சேர்க்கையும் இருக்கும். பிரதோஷ நேரம் என்பது மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை. இந்த இடைப்பட்ட நேரத்துல குறைந்தது 24 நிமிடங்கள் சிவ ஆலயங்கள்ல இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். எந்த 24 நிமிடங்களாக இருந்தாலும் அது பரவாயில்ல. சனி மகா பிரதோஷ நாளன்று வரக்கூடிய மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை சுக்கிர ஓரையாக இருக்கும். இந்த நேரத்தில் சிவன் கோயில்ல இருந்தால் ரொம்பவே சிறப்பு. இதற்கு இடைப்பட்ட அந்த 1 மணி நேரத்தில் வரக்கூடிய ஏதாவது 24 நிமிட நேரத்தை சனி மகா பிரதோஷ நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 24 நிமிடம் என்பது ஒரு நாளிகை. பிரதோஷ நாள்ல பிரதோஷ நேரத்துல சிவன் கோவில்ல அமர்ந்து சிவபெருமானுக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். சிவருத்ர மந்திரம், இன்னொன்று சிவபுராணம். இந்த இரண்டில் ஏதாவது
தெரிந்த மந்திரங்களை நீங்கள் இந்த 24 நிமிடங்களும் படித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த 2 பாடல்களை சிவ ஆலயங்கள்ல அமர்ந்து உச்சரித்து கொண்டே இருந்தால் உங்களுடைய வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. கோவிலுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பது, வில்வ இலைகளை வாங்கி கொடுப்பது எல்லாம் 2ஆம் பட்சம். சிவனுக்கு பிடித்தது பாடலும் மந்திரமும் தான். உண்மையான பக்தியோடு இந்த பாடல்களையும் மந்திரங்களையும் உச்சரிக்கும் பொழுது சிவபெருமானுடைய பேரருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். அதனால சக்தி வாய்ந்த இந்த சனி மகா பிரதோஷ நாளன்று முறையாக சிவபெருமானை மந்திரங்களை சொல்லியும் அவருக்குரிய பாடல்களை சொல்லியும் வழிபடுவோம். நிச்சயமாக அவருடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.